ஆவியானவருடைய கன்ஃபர்மேஷன் இருந்தால்தான் நாம் பிதாவின் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். ஆவியானவர் நமக்கு உத்தரவாதம் கொடுத்தால்தான் நம்மை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். ஸோ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம். எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்கள தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா சபைக்குள்ள வந்த உடனே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதுல இருவேறு கருத்து இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ள போயிடுவோம். இருவேறு கருத்துனா என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்புறாங்க. பரிசுத்த ஆவியானவரால தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளேயே வரோம், அவர் தான் நம்மளை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தினாரு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது, தனியா பரிசுத்தன் அபிஷேகம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்துல இருந்து நான் 2 உதாரணத்தை சொல்லிடுறேன். முதலாவதாக 3.5 வருஷமாக 12 சீஷர்கள் பின்தொடர்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்தொடர்றாங்க. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க, நாங்க இல்ல. இயேசு சொல்றாரு, உன்னதத்திலிருந்து பெலன் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க, தங்கி இருங்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசு கூடவே நடந்தாலும், இயேசுக்கு பின்னாடியே வந்தாலும், இயேசு கூடவே தங்கினாலும் 3.5 வருஷம் இருந்தாலும் அவங்க இன்னும் என்ன பெறல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே பரிசுத்தாவினாலேயே பிறந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் கூட இருந்தே அவங்க என்ன பெறல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. அதுக்கு அவங்க காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒருவேளை இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இயேசு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்குற வரைக்குங்க, அதுக்கப்புறம் இயேசுவின் காலத்துக்கு பிறகு சாதாரண பரிசுத்தாவி எல்லாருக்குள்ளே வந்துடுறாரு. அப்படியும் இல்லை. தமஸ்குக்கு போற வழியிலேயே பவுல் என்ன செய்யறாரு, இயேசுவை சந்திச்சாரு, சவுண்டை கேட்டுறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துக்கப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே ஆண்டவர் அவர் சவுலை சந்திச்சார். ஆனா நேர்த்தருவில் போய் அவர் தங்கி இருந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அனனியா போய் அவர் மேல என்ன செய்யறாரு, பரிசுத்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அப்போ பரிசுத்த அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்துருச்சு, ஆவியில அவங்க இருந்து நியாய தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க பேதுருவெல்லாம் அனனியா சப்பீராளுக்கு. இது அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். அப்போ பரிசுத்தாவினுடைய ஆளுகை இருக்கு. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உள்ளே வரல. ஒரு நாள் வருகிறது, கரெக்டாக உள்ளே வருகிறார் ஆவியானவர். அதனால எதுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அவசியம், கட்டாயம் பெற வேண்டும். திருச்சபைக்குள்ளே வந்த பிறகுதான் அது கிடைக்கும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, நான் சொல்றது கட்டடத்துக்குள்ள அல்ல, கர்த்தருக்குள் வந்த பிறகுதான் அது கிடைக்கும். ஸோ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய சபையாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறார்கள். அப்படி விசுவாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவரை துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கோங்கன்னு இருக்கிறது. எப்போ வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும், அல்லது இவர் கொண்டு போய் நம்மளை அவங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள துக்கத்தோடு இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கிறாரா? துக்கத்தோடு இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாராங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்க கூட இருக்கிற ஆவியானவருக்கு தான் தெரியும். நமக்குள்ள வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதபடி. இந்த எபேசியர் 4:30 எவ்வளவு அழகா எழுதுறா பாருங்களேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் சாதாரணமான விஷயமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு பேரு என்னது, பரிசுத்த ஆவியானவர். நீங்க பார்த்திருப்பீங்க முந்தியெல்லாம், இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. முந்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ரோட்ல ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்களை பார்த்திருப்பீங்க. அந்த பெரிய சம்புக்குள்ள இறங்கி கிளீன் பண்ணுவாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் உள்ள முங்கி போய் கிளீன் பண்ணிட்டு வரவங்களாம் இருப்பாங்க. அவர்களும் மனுஷர்கள் தான். அவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு துர்நாற்றம், எல்லாத்தோடு கூட சகிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த இடத்த கிளீன் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஏரியாவே என்னவாயிரும், நாசமா போயிடும். அந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒருத்தர் உள்ள போயிட்டு வர்றாரு. அது எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அதுல செத்து போனவங்களாம் இருக்காங்க, உள்ள அந்த இதை அடைச்சு அப்படியே செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தியாகம் அது. அந்த தியாகத்திலிருந்து லட்சம் மடங்கு கோடி மடங்கு பெருசுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுவது. அது ஒரு 10 பேருடையதான கழிவுகளுக்குள்ள அவங்க போயிட்டு வராங்க. நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற பாவத்துக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே உள்ள அந்த நாத்தத்துக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, நீங்க ரத்தத்தால கழுவப்பட்டு சுத்தமாயிட்டீங்க, பழையது கிளீன் ஆயிடுச்சு, பழைய ட்ரைனேஜ் அவர் கிளீன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா புதுசா கழிவுகள் விழுந்துகிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம என்ன செய்யறோம், பைபிள் சொல்லுது. யோவான் எழுதுறாரு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நமக்குள்ள இன்னும் அந்த பாவம் இருக்கு. அப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் உட்கார்ந்து அதை சரி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா சரி பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவர் துக்கத்தோட சரி பண்றாரா? அவர் சரி பண்றதுக்கு தான் இருக்கிறார். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, யோவான் 16 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவருடைய வேலையே அதுதான், கிளீன் பண்றது தான். ஆனால் கிளீன் பண்ற ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் சந்தோஷமா கிளீன் பண்றாரான்றதான் கேள்வி. இப்போ வீட்டில் வேலை இருக்கும், நிறைய பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் வீட்டு வேலையை எடுத்து போட்டு செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க ரொம்ப ஆனால் சந்தோஷமா செய்கிறோமா துக்கமா செய்கிறோமா அந்த வேலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வசனத்தை காலையில் தியானிச்சுட்டே இருக்கும்பொழுது ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நான் எப்பெல்லாம் துக்கப்படுறேன் தெரியுமா,
நான் உனக்குள்ள இருந்து துக்கப்படுற காரியங்கள் உனக்கு தெரியுமா? நான் எப்பெல்லாம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் அந்த காரியம் நான் துக்கப்படுற காலம் எப்போ இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இதுதான் முதல்ல கர்த்தருக்கு மனஸ்தாபம் ஏற்படுச்சான். கர்த்தர் அப்பதான் என்ன செய்யறாராம், ரொம்ப வேதனைப்படுறாராம். நான் இவனை மனஸ்தனை உண்டாக்கிட்டேனே நான் இப்படி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லும் போது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் பாவம் செய்யறாரு. பாவம் செய்யும் போது கர்த்தர் துக்கப்பட்டாருன்னு இல்லை, மனஸ்தாபப்பட்டாருன்னு இல்லை, வேதனைப்பட்டாருன்னு இல்லை, கவலைப்பட்டார், எதுவுமே இல்லை அந்த இடத்துல. நீங்க போய் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆதாம் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ? அப்புறம் நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டபடியினால், இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆதாமை துரத்திட்டு காவல் வச்சாரு, இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு பிரசவம் பார்ப்பாரு, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன், இப்படி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா 6ஆம் அதிகாரத்துல. இந்த 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லும் போது ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு மேல மாறிடுச்சு. 1500 1800 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் இது நடக்குது. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் மனுஷனை உண்டாக்கினதுக்கு என்ன படுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பா, இப்படி ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டேனே. என்ன காரணத்தினால இது நடக்குது? ஏன் அவர் இப்ப துக்கப்படுறாரு? ஆதாம் பாவம் செய்யும் போது கூட துக்கப்படாத தேவன் ஒரு இடத்தில் மனுஷனை பார்த்து துக்கப்படுகிறார். இப்ப எதனால அந்த துக்கம் அவருக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல அழகா இருக்குது. வாசிங்க, 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது வசன வாசி. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு எப்போ மனஸ்தாபம் வருதுன்னா, இப்ப ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவனை மீட்கலான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் படைப்பின் கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் என்ன செய்யறாரு, அவன் மீட்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவன் தப்பு செஞ்ச உடனே அவனை தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டு ஜீவ விருட்சத்துக்கும் அதுக்கு ஒரு காவலை உண்டாக்கி விட்டு அவனை திருப்பி மீட்க முடியும்ங்கிறத நம்பிக்கை கர்த்தருக்கு இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு நம்பிக்கை போகல. இப்போ எப்படி இவனை காப்பாத்திரலாம், எப்படி இவனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கர்த்தருக்கு அவன் மேல் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு 1650 வருஷம் போகுது. பார்க்க அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாதுங்கிற இடம் ஒன்று வருது. இவனை இனி மீட்க முடியாது, இனி இவன் அவ்வளவுதான், இவனை அழிச்சால் ஒழிய வேற வழியே கிடையாது அப்படிங்கிற இடம் வருது. சோ இப்ப இவர் ஆவியா இருக்கிறாரு. இந்த ஆவியான தேவன் மனுஷனோடு கூட போராடி பார்க்கிறாரு. இந்த மனுஷனோட போராட ஒரு இடத்துல கர்த்தருக்கு என்ன உண்டாகுது, மனஸ்தாபம் உண்டாகுது. இவனை காப்பாற்ற முடியாது, இவனை அழிக்கத்தான் வேணும். இதுதான் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது. நம்ம கிட்ட கர்த்தர் எத்தனை தடவை போராடிக்கிட்டு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வசனத்தை வச்சு யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபோது எத்தனை தடவை மன்னிக்க சொன்னாரு? 770 தடவை. இந்த 770 தடவைங்கிறத நிறைய பேர் நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. 770னா என்ன அப்படின்னா 770 தடவை மன்னிக்க சொன்னார் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க 7 × 70 490 தடவை மன்னிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை தடவையோ, 770 அல்லது 490 அல்லது 7 பக்கத்துல 70 சைபர் போட்டுக்கிட்டீங்களோ, எத்தனை தடவை வேணா இருக்கட்டும், கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவர். கர்த்தர் மன்னிக்க அவர் எந்த காலகட்டத்திலும் மன்னிக்கிறதுல சலைச்சவரே கிடையாது. அவரை போல நம்ம மன்னிக்கிறதுக்கு ஒரு தேவன் உலகத்துல கிடையவும் கிடையாது.